கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. 27/4/2026 திங்கட்கிழமை, புதிய நாள், புதிய காலை வேளைக்காய் கர்த்தர் நன்றியோடு துதிக்கிறேன், ஸ்தோத்திரிக்கிறேன். இந்த நாளுக்கான கர்த்தருடைய வார்த்தை ஆதியாகமம் 28 நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் உன்னை கைவிடுவதில்லை. I will not leave thee until I have done that which I have spoken to thee of. கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கைவிடாத தேவனை குறித்து சில வார்த்தைகளை வேதத்திலிருந்து தியானித்து இந்த நாளையும் நம்மையும் கர்த்தருடைய கரத்தில் ஒப்பு கொடுப்போம். சங்கீதம் புஸ்தகம் 37 சொல்லுகிறது, கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர், அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை, அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள். எபிரேயர் 13 சொல்லுகிறது, நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று அவர் சொல்லியிருக்கிறாரே. யோசுவா 1:5 சொல்லுகிறது, நீ உயிரோடு இருக்கிற நாளெல்லாம் ஒருவனும் உனக்கு முன்பதாக எதிர்த்து நிற்பதில்லை, நான் மோசையோடு இருந்தது போல உன்னோடும் இருப்பேன், நான் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை என்று. சங்கீதம் 94:14 சொல்கிறது, கர்த்தர் தம்முடைய ஜனத்தை நெகிழ்விடாமலும் தம்முடைய சுதந்திரத்தை கைவிடாமலும் இருப்பார். ஆம் பிரியமானவர்களே, இந்த வார்த்தைகள் அத்தனையும் சொல்லுகிறது, திரும்ப திரும்ப நமக்கு சொல்லி காண்பிக்கிற வார்த்தை, நான் உன்னை கைவிடுவதில்லை, நான் உன்னை கைவிடுவதில்லை என்று. ஆம் பிரியமானவர்களே, கைவிடாத தேவன் நம்மை கடைசி வரைக்கும் கைவிடாதபடி நடத்துவார். மனிதர்கள் கைவிடுவார்கள், உறவுகள் கைவிடும், பெற்றோர் கைவிடும், நேசித்தவர்கள் கைவிடுவார்கள், புருஷன், மனைவி, பிள்ளைகள் எல்லாருமே கைவிடுவார்கள். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கடைசி வரைக்கும் இந்த தேவன் என்றென்றைக்கும் உள்ள சதா காலங்களிலும் நம்முடைய தேவன். இவர் நம்முடைய மரண பரியந்தம் நம்மை வழுவாதபடி காக்கவும் கைவிடாதபடி நிலைநிறுத்தவும் அவர் ஒருவர் மாத்திரமே நல்லவராக இருக்கிறார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். என் பிள்ளை என்னை கைவிட மாட்டான், என் பெற்றோர், எங்கள் மாமா என்னை கைவிட மாட்டாங்க, எங்கள் அண்ணன், எங்கள் சித்தப்பா, எங்கள் மாப்பிள்ளை, இப்படி எல்லாரும் ஒருத்தர் மேலே நம்பிக்கை வைக்கலாம். பிரியமானவர்களே, இந்த நம்பிக்கை முற்றும் ஏமாற்றமாய் முடியும். அது வாழ்க்கையிலே ஒரு நஷ்டத்தை கொண்டு வரும், அல்லாவிட்டால் பெரிய வேதனையும் மன உளைச்சலையும் கொண்டு வரும். நம்ப வேண்டியவரை இறுதியாய் பற்றி கொள்வோம். நம்ப வேண்டியவரை நம்முடைய வாழ்க்கையின் இறுதி வரை பற்றி கொண்டு உறுதியாய் பற்றி அவருக்காய் வாழ்வதற்கு நாம் முயற்சி செய்வோம். கைவிடாதவர், கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் கைவிடாதபடி கடைசி வரைக்கும் நிலைநிறுத்துவதற்கு நல்லவராக இருக்கிறார். கண்களை மூடி ஜெபிப்போம். பரிசுத்தமுள்ள தேவனே, இந்த ஆசீர்வதிக்கப்பட்ட புதிய நாள் காலவேளையிலும் உம்முடைய முகத்தை நோக்கி பார்த்து நன்றி செலுத்துகிறோம். புதிய வாரங்கள், புதிய வாரத்தினுடைய ஆரம்ப நாள் திங்கட்கிழமைக்காக நன்றி செலுத்துகிறோம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இந்த நாளில் கர்த்தர் எங்களுக்கு சொல்லுகிற வார்த்தை, நான் உன்னை கைவிட மாட்டேன் என்று சொன்னவர் கடைசி வரைக்கும் கைவிடாதபடி நடத்தும். இந்த ஜெபத்தை என்னோடு இணைந்து செய்கிற சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், நடுத்தர வயதில் இருக்கிறவர்கள், பெரியவர்கள், பரிசுத்தவான்கள், நம்முடைய ஊழியத்தை நிறைவேற்றுகிற தேவ ஊழியர்கள் யாராக இருந்தாலும் சரி, கர்த்தரை கைவிடாதபடி வழுவாதபடி நிலைநிறுத்தி கண்மலையின் மேல் அவளை ஆண்டவரே நிலைநிறுத்த நீர் போதுமானவராக இருக்கிறீர் என்பதை அறிந்து உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். தொடர்ந்து கிருபையின் தேவ சமாதான வழி நடத்தலும் எங்களோடு கூட இருக்க, இந்த நாள் முழுவதும் சுகபத்திரமாய் வழி நடத்த இந்த ஜெபத்தை யாரெல்லாம் கேட்கிறார்களோ, யார் யாருக்கெல்லாம் இதை ஃபார்வர்ட் பண்ணுறாங்களோ, யார் யாரெல்லாம் அது நிமித்தமாய் கேட்கிற அத்தனை ஜனங்களையும் கர்த்தர் கைவிடாதபடி காக்க பிதா, குமாரன், பரிசுத்தாவி நாமத்தினாலே ஜெபித்து ஜெபத்தை ஏறெடுக்கிறோம். எங்கள் பரிசுத்தமுள்ள நல்ல பிதாவே, ஆமேன். வாழ்த்துக்களுடன் ஜெபங்களுடன் பாஸ்டர் ஜெபதாஸ். வாட்ஸ்அப் 9345353730. மே ஜீசஸ் பிளஸ் யூ ஆல். ஏமான். நேற்று கேள்வியும் பதிலும், நீ எப்ராத்தாவிலே பாக்கியவானாயிருந்து பெத்லெஹேமிலே புகழ் பெற்றிருக்க கடவாய். யார் யாரிடத்தில் சொன்னது? ரூத் 4:11 ஒலிமுக வாசல் இருக்கிற சகல ஜனங்களும் மூப்பரானவர்களும் போவாசை நோக்கி சொன்னது. இந்த நாளுக்கான கேள்வி, நீங்கள் பலம் கொண்டு திடமனதாயிருங்கள், அவளுக்கு பயப்படவும் திகைக்கும் வேண்டாம், உன் தேவனாகிய கர்த்தர் தாமே உன்னோடு கூட வருகிறார், அவர் உன்னை விட்டு விலகுவதுமில்லை, உன்னை கைவிடுவதுமில்லை. யார் யாரிடத்தில் சொன்னது? மீண்டும் வார்த்தைகளுடன் ஜெபங்களுடன் நாளை தினத்தில் உங்களை சந்திக்கிறேன். கிருபைகளோடு கூட இருப்பதாக. ஆமேன்.